அப்படி
அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் கிறிஸ்து இயேசுவுக்குள் கடவுளுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். பயப்படாதே, முதலும் இறுதியுமானவர் நானே, ஜீவனுள்ளவரும் மரித்து போனவரும் நானே. இதோ எதிர்க்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறேன். உலகத்தை ரட்சிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ரட்சிப்பின் பரிசாக எங்கள் இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து எழுப்பினதற்காக நன்றி கொள்கிறோம். தொடர்ந்து ஒரு படைப்புடன் வாழ்வை கொண்டாட அவற்றையும் ஆவியரோடு ஒரே கடவுளாக வாழ்ந்து ஆட்சி செய்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேடிக்கை கொள்கிறோம். ஆமென். பாடங்கள் கேட்போம். முதல் 2 திருமறை பாடங்கள் தொடர்ந்து ஜனங்களுக்கு விரோதமாக வாழ்வோடும் அவன் ஊழியக்காரர்களும் மனம் ஏறிவிட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலை தோற்றத்தில் இருந்தார்கள். அவன் தன் ரதத்தை கூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் வீட்டிலுள்ள சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றுக்கும் மதிப்புரையான வீரரை கூட்டிக் கொண்டு போனார். கர்த்தர் ராஜாவாகிய பார்வான் என்று கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் போனார்கள். எகிப்தியர் பார்வோனுடைய சகல ரதங்களுக்கும் அவனுடைய விடுமுறை வீரர்களுக்கும் சேனைகளுக்கும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தந்தையிலே பாகாசத்திற்கு எதிராக இருக்கின்ற தீபம் பள்ளத்தாக்கின் முன்னணியிலே பல காரியங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். பார்வோன் சமயத்துக்கு வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து வருவதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி பேட்டிலே பேடி குடிக்க வேண்டிய வனாந்தரத்தில் சாகுபடிகளை கொண்டு நீர் எங்களை வீட்டிலிருந்து புறப்படுத்தினால் எங்கள் என்ன? நாங்கள் வீட்டிலே இருக்கும் பொழுது நாங்கள் வீட்டிலே வேலை செய்ய சும்மா இருக்கிறோம் என்று சொல்வோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்தில்
வருங்கள், நீங்கள் நின்று கொண்டு எங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காணும் தேவை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக வருவார், நீங்கள் சிம்மாடுவீர்கள் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் குறிக்கிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை போகி உன் கை சமுத்திரத்தின் மேல் நீக்கி சமுத்திரத்தை கடந்தது. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையை எடுத்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்தபடி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பாவமானால் அவன் ரதங்கள் குற்றிகள் முதலாகிய அவனுடைய எல்லா ராணுவங்களாலும் துணிப்படுத்துவேன். இப்படி நான் பார்வனானாலும் அவன் ரதங்களானாலும் அவன் குற்றிகளாலும் துணிப்படுத்தும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்போது இஸ்ரவேலின் சேவை உண்டான தேவனின் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த எகிப்தும் அவர்களுக்கு இருந்தது. அது எகிப்தியரின் சேவையும் இஸ்ரவேலின் சேவையும் ராமனும் உட்கார்ந்து சேராதபடி அவர்கள் நடுங்கி வந்தது. எகிப்தியருக்கு அது மிகவும் அந்தகாரமாய் இருந்தது, இஸ்ரவேலுக்கோ அது வெளிச்சமாயிற்று. மோசே தன் கைகளை சமுத்திரத்தின் மேல் எழுப்பினான். அப்போது கர்த்தர் ராமனுடன் வடக்கு கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்குபடி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வடக்குப்புறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு தப்பினாக இருந்தது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் விரல்வாளை சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு கிராமத்தில் கட்ட அக்கினியின் நெருக்கமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கடந்தடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உள்ளே உருளவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு கடந்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போகும் கர்த்தர் அவர்களுக்கு நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார்கள் என்றார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடிய காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. கொண்டு கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கடத்தி போட்டார். ஜனம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரர்களையும் அவர்களுக்கு பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் திரும்பி கொண்டது. அவர்களில் ஒருவனாகியும் தப்பவில்லை. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையின் படியாய் நடத்தி போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜனம் அவர்களுக்கு மதியாமல் இருந்தது. கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். கர்த்தர் எகிப்தியரில் செய்த இந்த மகத்தான கீர்த்தியை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்போது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். ஆசீர்வதியாக முடிக்கப்பட்டுள்ள முதலாம் மெதுவாக வாழ்த்து கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள். இரண்டாம் படம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வசனங்கள். கொலோசியர் 3:1 முதல் 11. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட உயிர் கொண்டாலும் கிறிஸ்து தேவனுடைய பரமபாரசத்தில் இருக்கும் இடத்திலுள்ள மேலானவர்களை தேடுங்கள். பூமியின் உணவுகளை அல்ல, மேலானவர்களை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மறித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது
கொண்டிருக்கிறீர்களே, அதிலே கிரேக்கர் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் இல்லை, புறஜாதி என்றும் புறதேசத்தாரும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாயிருக்கிறார். கிறிஸ்துவுக்கே மகிமை. எடுத்து 123வது பாமாலை அல்லேலூயா 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 என்று தொடங்கும் பாமாலை பாடுவோம். பாமாலை நிறைவிலே நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிய உலகில் மகளெல்லாம் மரியாதமும் மற்ற மரியாதமும் கடலை பார்த்து வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து வந்து வாசிக்கின்ற கடலை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். அவருடைய ரூபம் மின்னல் போலவும் அவருடைய வஸ்திரம் குறைந்த மழையை போல உண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தொரு போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிந்தேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்தியத்தை வந்து பாருங்கள், சீக்கிரமாய் போய் அதை மரித்தவர்கள் இருந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கல்யாணுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கடலுக்கு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்கிற போது இயேசு தாமே அவருக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தடவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் போய் சகோதரர் கடிதாக போகும்படி அவருக்கு சொல்லுங்கள், அங்கே அவர் என்னை காப்பார்கள் என்றார் என்பதே வாசம் கேட்க வேத போது வாய்ஸ்தாய்க்கு கிறிஸ்துவே மகிமை உண்டாவதாக. பக்கத்தில் இருக்கின்ற வாலிபர் ஒவ்வொரு கீதத்தை பாடி ஆண்டுடைய நாமத்தை மேம்படுத்துவோம்.
வாழ்வே
உயிர்த்தெழுந்த வல்லமையை இந்த நாளிலும் பெற்று அனுபவிக்கக்கூடிய கிருபைகளை தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆற்றல் இந்த கால நேரத்தில் தியானத்தில் ஈடுபடுகின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. உங்களுடைய திருவர் பிரசன்னம் எங்களை நிறைத்திருப்பதை புரிந்து கொண்டவர்களாய் எங்களை மறு அர்ப்பணம் செய்ய ஆண்டவர் இந்த வேளையில் எங்களோடு கூட இடைப்பட வேண்டும் என்று உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உயிர்த்தெழுந்த திருநாள் பண்டிகை வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு குருவானவர்கள் சார்பிலே, குருவானவர்களுடைய குடும்பங்களின் சார்பிலே கிறிஸ்துவ அனைவருக்கும் அன்போடு கூட தெரிவிக்கின்றோம். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் திருமைந்தனாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வருகின்ற அருளும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் நிறைந்திருப்பதாக. ரட்சிப்பின் மகிழ்ச்சியை கொண்டாடுகின்ற வாய்ப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதிகளிலிருந்து இந்த மீட்பின் மகிழ்ச்சியானது எந்த விதத்தில் நம்மோடு கூட இடைப்படுகிறது என்பதை திருவசனங்கள் நமக்கு விளங்கி காட்டுகின்றது. இது ஒரு வசந்த காலத்தின் அனுபவம், செழுமையின் அனுபவம். இந்த அனுபவங்கள் நம்மை பலவிதத்திலே இறைவனோடு கூட உள்ள உறவிலே புதுப்பிக்கின்றதாக இருப்பதற்கு நம்மை மறு அர்ப்பணம் செய்ய அழைக்கப்படுகின்றோம். உயிர்த்தெழுதல் என்கின்ற வார்த்தை எபிரேய பதத்திலேயும் கிரேக்க பதத்திலேயும் எழுந்து நிற்பது அல்லது எழுந்து நிற்றல் என்கின்ற பொருளை குறிக்கக்கூடியது. இப்படி எழுந்து நிற்கக்கூடிய ஆற்றலை பெற்ற சூழல்கள் பழைய ஏற்பாட்டு வரலாற்றிலேயும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உயிர்ப்பு வாழ்வின் அனுபவமானது பழைய ஏற்பாட்டிலே 3 இடங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே எலியா தீர்க்கதரிசி சாரிபாத் கைம்பெண்ணுடைய மகனை எழுப்பின அனுபவம். எலிசா தீர்க்கதரிசி 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலே சூனேம் என்கிற ஊரில் இருக்கின்ற பெண்ணுடைய மகனை எழுந்து நிற்க செய்த அனுபவம். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்திலே எலிசாவின் எலும்பின் மீது விழுந்த ஒரு மரித்து போனவர் உயிரோடு விழுந்த ஒரு அனுபவம். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலேயே இந்த உயிர்ச்செழுதலை குறித்ததான சிந்தனையை நமக்கு குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக 3 பேரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பின சம்பவம் நமக்கு தெரியும். 9ஆம் அதிகாரத்திலே எபிரேயருடைய மகளையும், லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே நாயின் ஊரில் இருந்த ஒரு இளம் வாலிபனையும், யோவான் 11ஆம் அதிகாரத்திலே லாசருவையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பின அனுபவம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவருடைய
கட்டியவர்களாய் திருப்பணியை செய்த அருமையான தூய பேதுரு அடிகளார் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே துர்க்காள் அவருடைய உயிரோடு எழுப்பின அனுபவமும், புனித பவுலடிகளார் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்திலே யூத்திகு என்கின்றவரை உயிரோடு எழுப்பின அனுபவமும் நமக்கு உயிர்த்தெழுதலை குறித்ததான சிந்தனைகளை திருமறையினூடாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த உயிர்த்தெழுதல் என்பது ஒரு வாழ்வின் அனுபவம் என்பதை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இந்த உயிர்த்தெழுந்தவர்களுடைய வாழ்வில் நடந்த நிகழ்வுகளின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஒரு மிகப்பெரிய இழப்பில் இருந்தவர்கள், மிகப்பெரிய தோல்வியின் அனுபவத்தை சந்தித்தவர்கள், அல்லது மிகப்பெரிய அழுத்தத்திலே வாழ அர்ப்பணித்தவர்கள் உயிர்த்தெழுதலின் மூலமாக, அல்லது தங்களோடு இருந்த மரித்து போனவர்கள் உயிரோடு எழுந்ததின் வழியாக ஒரு புது வாழ்வின் அனுபவத்தை, ஒரு வசந்த கால இனிமையை சுதந்திரித்துக் கொண்ட அனுபவம் நமக்கு திருமறையினூடாக கற்றுக் கொடுக்கின்ற போது அதை தியானிக்கின்ற நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலையும் அதே போன்ற எழுந்து நிற்கின்ற அனுபவம் நிலைத்திருக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பை இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் நமக்கு தருகின்றார். இந்த புரிந்து கொள்ளுதலோடு கூட இந்த நாளின் தியானத்திற்குள்ளாக நாம் நம்மை அர்ப்பணிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இந்த உயிர்த்தெழுதல் நிகழ்ச்சியானது 4 நற்செய்தி நூல்களிலும் மிக சிறப்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நீங்கள் படித்திருக்கிறீர்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம், மார்க் 16ஆம் அதிகாரம், லூக்கா 24ஆம் அதிகாரம், யோவான் 20ஆம் அதிகாரம். இதில் இருக்கின்ற தொடக்க வசனங்களை நீங்கள் படித்து பார்க்கின்ற போது அந்த வசனங்களிலே நாம் பார்க்கின்ற சில பெண்கள் அல்லது அவர்களோடு கூட இணைந்த ஆண்கள், குறிப்பாக மகதலேனா மரியாள், யாக்கோபுவின் தாயாகிய மரியாள், சலோமி, யோவன்னா என்பவர்கள் இவர்களோடு கூட இணைந்த பேதுரு போன்ற சீடர்கள். இவர்கள் கல்லறையை தேடி சென்ற ஒரு சூழல் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை 4 நற்செய்தி நூல்களில் நீங்கள் பார்க்க முடியும். கல்லறைக்கு சென்று அல்லது கல்லறையை தேடி பார்த்து என்று சொல்லி கல்லறையை தேடி சென்ற அனுபவம் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நறுமணம் பூச செல்கின்ற ஒரு பாரம்பரியத்தை நிறைவேற்றுவதற்காக இவர்கள் சென்றவர்களாக இருக்கலாம். லூக்கா நற்செய்திகளை நீங்கள் படிக்கின்ற போது இப்படி கல்லறையை தேடி சென்றவர்களை அங்கே இருந்த தூதன் கண்டித்துணர்த்தின ஒரு சூழலும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். உயிரோடு கூட இருப்பவரை நீங்கள் கல்லறையை தேடுவது ஏன் என்கின்ற ஒரு கண்டிப்புணர்த்திய செய்தியும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோற்றெழுகின்ற அனுபவம் என்பது அவர் மூலமாகவே முன் அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தியாகும். ஒரு முறை 2 முறை அல்ல, 3 முறை நற்செய்தி நூல்களிலே திரும்ப திரும்ப தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். மத்தேயு 16ஆம் அதிகாரம், மார்க் 17ஆம் அதிகாரம், மத்தேயு 20ஆம் மத்தேயு 17ஆம் அதிகாரம், மத்தேயு 20ஆம் அதிகாரம். இந்த 3 பகுதிகளும் மத்தேயு நற்செய்தி நூலிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போல மார்க் நற்செய்தி நூல்களிலே 3 இடங்களிலே, லூக்கா நற்செய்தி நூல்களிலே 3 இடங்களிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து தன்னுடைய சீடர்களிடத்திலே முன் அறிவித்த செய்தியானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த பதிவை இந்த கல்லறையை தேடி சென்ற கூட்டம் மறந்துவிட்டது என்றுதான் சொல்லலாம், அல்லது நம்பிக்கையற்று போய்விட்டார்கள் என்றுதான் சொல்லலாம். ஆனால் மத்தேயு 27ஆம் அதிகாரத்திலே அந்த ரோம போர் சேவகர்கள் மறக்கவில்லை, ரோம அரசாங்கம் மறக்கவில்லை. இந்த இயேசு கிறிஸ்து தான் உயிரோடு எழும்ப போகிறேன் என்று சொன்ன செய்தியை அவரோடு கூட இருந்த சீடர்கள், ஆண் சீடர்களும் பெண் சீடர்களும் மறந்து விட்டார்கள். ஆனால் அந்த அரசாங்கம் மறக்கவில்லை. ஆகவேதான் இவர் ஒருவேளை உயிரோடு கூட எழும்புவேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தபடியினாலே இவருடைய கல்லறையை முத்திரையிட்டு காவல் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து முத்திரையிட்டு அதற்கு போர் சேவர்களை காவல் வைத்தார்கள். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உயிரோடு கூட எழும்ப
எழுப்பப் போகிறேன் என்பதை மறந்து விட்டவர்களாக அல்லது அந்த நம்பிக்கையிலிருந்து சற்று விலகினவர்களாக இந்த கல்லறையை தேடி சென்ற கூட்டம் அமைந்துவிட்டது. ஒருவேளை கல்லறையை தேடுவது என்பது ஒரு எதிர்மறையான செயல், வாழ்வு முடிவு பெறுகின்ற இடம். ஒருவேளை ஒரு மனிதன் கல்லறையிலே போய் நிம்மதியாக உண்டு உறங்கி வாழ முடியும் என்று யாரும் எதிர்பார்க்க முடியாது. அல்லது கல்லறையிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஒரு நிரந்தரமான நிலையான வாழ்வுக்கு தகுதியானவர்கள் என்று யாரும் இன்று வரைக்கும் சொல்ல முடியாது. கல்லறை தோட்டம் என்பது ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமான இடங்களில் இருக்கும் கிராமங்களிலே ஒரு தூரமான இடத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஒருவேளை நகரத்திலே பட்டணத்திலே ஆங்காங்கே நகரத்தின் நடுவிலே அமைந்திருந்தாலும் கிராமங்களிலே இன்றைக்கும் ஒரு தூரமான இடத்திலே அமைந்திருக்கக்கூடிய பகுதிதான் கல்லறை. இந்த கல்லறையை தேடுகின்ற அனுபவம் என்பது ஒரு எதிர்மறை சிந்தனையான ஒரு காரியம். ஏன் இதை எதிர்மறை என்று சொல்கிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உயிரோடு எழும்ப போகின்ற செய்தியை 3 முறை திரும்ப திரும்ப சொல்லி இருக்கின்றார். அப்படி சொல்லி இருந்தும் அவருடைய வார்த்தைக்கு மதிப்பளிக்காமல் அல்லது அவருடைய வார்த்தையை நம்பாமல் என்று நான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இவர்கள் கல்லறையை தேடி சென்றபடினாலே இவர்கள் ஒரு எதிர்மறையான செயலிலே ஈடுபட்டவர்களாக அங்கே அடையாளப்படுத்தப்படுகின்றார்கள். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, அதிகாலை நேரத்திலே இந்த உயிர்த்தெழுதலின் காலை நேரத்திலே நம்முடைய வாழ்விலே காணப்படுகின்ற எதிர்மறையான செயல்களை விட்டு தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு அழைப்பை விடுக்கின்றார். பல நேரத்திலே நம்முடைய சிந்தனைகளிலே நம்முடைய செயல் வடிவங்களிலே எதிர்மறை கருத்துக்கள் மேம்படுகின்றதை சற்று இந்த அதிகாலை நேரத்தில் நாம் உணர்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்கின்ற ஒரு கருத்தை இந்த இடத்தில் நினைவுபடுத்துகின்றேன். திங்க் பாசிட்டிவ் என்கின்ற வார்த்தையும் நான் பதிவு செய்கின்றேன். பல நேரத்திலே இப்படிப்பட்ட சிந்தனைகள் நம்மிடத்தில் இருந்து அகன்று எதிர்மறையான சிந்தனைகள் நம்மிடத்தில் நிலவுவதை நாம் பார்க்கின்றோம். ஒரு எதிர்மறையான சிந்தனைகள் நிலவுகின்ற போது ஒரு பேருந்தில் ஏறுகின்றோம். பேருந்து விபத்திற்குள்ளாகிவிட்டால் என்று சொல்லி பேருந்தில் ஏறும் போது நாம் நினைத்தால் என்னவாகும்? அல்லது ஒரு இருசக்கர வாகனத்தை இயக்க தொடங்குகிறோம். பைக்கை ஸ்டார்ட் பண்ணும் போதே பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டா அல்லது பைக் ஆக்சிடென்ட் ஆயிட்டா அப்படின்னு நினைச்சா என்ன ஆகும்? ஆக இது போன்ற எதிர்மறையான சிந்தனைகள் விபரீதத்தை தான் கொண்டு வரும் என்கின்ற ஆபத்து நமக்கு தெரிந்திருந்தோம். பல நேரங்களிலே எதிர்மறை சிந்தனைகள் நம்முடைய நினைவலைகளிலே வந்து செல்வதை காலை நேரத்திலே நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை இந்த எதிர்மறை சிந்தனையோடு வாழ்வது அபாயம் என்பது என்றைக்கு மாறுகின்றதோ மாறுகின்ற போதுதான் அது மீட்பின் கொண்டாட்டமாக அமையும் என்பதை இந்த காலை நேரத்தை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த கல்லறையை தேடி சென்ற கூட்டம் ஏமாற்றத்தால் அடைந்தது. அங்கே அவர்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. அங்கே கல்லறை எப்படி இருந்தது? காலியாக இருந்தது. ஒருவேளை இவர்கள் பாரம்பரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி சுகந்த வர்க்கங்களோடு பரிமள தைலங்களோடு செல்கின்றார்கள். ஆனால் அந்த காரியத்தை, அந்த பாரம்பரியத்தை, அந்த வழக்கமான செயல்பாடுகளை அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. அந்த இடத்திலே அவர்கள் தோற்று போய்தான் திரும்புகின்றார்கள். ஒருவேளை அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திற்கு நறுமண தைலம் பூச வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எண்ணின எண்ணங்கள் அங்கே முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. இவர்களுடைய நினைவலைகளிலே ஒரு தோல்வியோடு கூட தான் அங்கே தடுமாறுகின்றார்கள். அப்பொழுதுதான் அந்த பெண்ணுடைய தனித்த தூதனுக்கு கண்டித்து உணர்த்துகின்றார், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் மரித்தவர் விதத்திலே வாழ்வதில்லை. அவர் இந்த கல்லறைக்குள்ளாக முடங்கி கிடப்பவர் அல்ல. அவரை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் வரையறுக்க முடியாது என்று சொல்லி அவருடைய உயிர்த்தெழுதலின் ஆற்றலை அந்த கல்லறையை தேடி சென்ற கூட்டத்திற்கு அல்லது அந்த எதிர்மறை சிந்தனையோடு வாழ்ந்த கூட்டத்திற்கு அந்த தேவதூதன் நினைவுபடுத்துகின்றார். காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்துகின்ற விஷயம், நம்முடைய எண்ண அலைகளிலே எதிர்மறையான சிந்தனைகள் இருக்குமேயானால் அதை சற்றே புறம் தள்ளி நேர்மறை சிந்தனைகளோடு வாழ்வதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார்.
இன்னும் கல்லறையிலேயே தேடிக் கொண்டிருக்காதபடி, இன்னும் அந்த எதிர்மறை எண்ண ஓட்டங்களிலேயே வாழ்ந்து கொண்டிருக்காதபடி, இன்னும் அந்த குறுகிய வட்டத்திற்குள்ளாகவே இயேசுவை அடக்கி விடாதபடி, இன்னும் அந்த கல்லறைக்குள் மாத்திரம்தான் இயேசு இருப்பார் என்கின்ற நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டிராதபடி, அவர் உயிர்த்தெழுந்தார் என்கின்ற அந்த உயிர்த்தெழுந்த ஆற்றலை மனதிலே நிலைநிறுத்தினவர்களாய் அந்த உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். அந்த அழைப்பு தான் நம்முடைய வாழ்வின் கொண்டாட்டமாக அமையும் என்பதை இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். அந்த கல்லறையை தேடி சென்ற கூட்டம் தோல்வியோடு கூட திரும்பினதை போல, அந்த தோல்வி என்றால் கல்லறைக்கு அவர்கள் அந்த சரீரத்திற்கு சுகந்தவர்க்கு விட வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்திலே தோல்வியோடு திரும்பினதை போல, நாம் கல்லறையை தேடி செல்கின்றவர்களாக அல்ல, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்கக்கூடியவர்களாக வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்த விரும்புகின்றார். அந்த தகுதிக்கு ஏற்புடையவர்களாய் வாழ காலை நேரத்திலே ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. இன்னும் ஒரு குறிப்பையும் நான் உங்களுக்கு இந்த காலை நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். அந்த குறிப்பானது மார்க் 16ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட உயிர்த்தெழுதல் நற்செய்தியிலே அமைந்திருக்கிறது. இந்த மார்க் நற்செய்தியில் தான் இந்த சிந்தனையானது அதிகமாக அழுத்தம் பெற்றிருக்கிறது. அந்த கல்லறையின் வாசலானது ஒரு பெரிய கல் மூலமாக அடைக்கப்பட்டிருந்தது. 4ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. மிகவும் பெரிதான ஒரு கல். ஒருவேளை அவர்களுடைய உரையாடலிலே அங்கே செல்லுகின்ற போது இந்த எதிர்மறை சிந்தனையாளர்களுடைய உரையாடலில் காணப்படுகின்ற ஒரு விஷயம், இந்த கல்லை நமக்காக யார் புரட்டி தள்ளுவார்? இவருடைய இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டிலே நாம் எப்படி அதை மேற்கொள்வது என்கின்ற ஒரு சிந்தனையோடு கூட தான் அவர்கள் அங்கே பேசிக்கொண்டே கடந்து செல்கின்றார்கள். ஏனென்றால் அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது. அந்த கல் ஒரு சாதாரணமாக ஒரு மனிதன் மூலமாக புரட்டப்படக்கூடிய கல்லாக இல்லை. ஆனால் பெண்களாக இவர்கள் அங்கே புறப்பட்டு செல்கின்றார்கள். பெண்கள் 2 பேர் அல்லது 3 பேர் சேர்ந்து எப்படி அதை புரட்ட முடியும் என்கின்ற கேள்வி அங்கே எழுகின்றது. ஆக அவர்கள் தங்களுக்குள்ளாக அப்படி பேசிக்கொண்டே அந்த பகுதிக்குள்ளாக அவர்கள் செல்கிறார்கள். ஆனால் அங்கே சென்று பார்க்கின்ற போது எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டு போன அந்த பெண்கள் ஏறிட்டு பார்க்கின்ற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். உயிர்த்தெழுந்த திருநாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்துகின்ற ஒரு காரியம், உனக்கு முன்பதாக இருக்கின்ற தடை விலகுகின்றது என்கின்ற நற்செய்தி தான் இந்த காலை நேரத்திலே நமக்கு அறிவிக்கப்படுகிறது. நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கின்ற ஒரு பெரிய காரியம் அல்லது நம்முடைய வெற்றிக்கு தடையாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சமாதான அனுபவம் அல்லது நம்மை முன்னேற விடாமல் நம்மை தடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் இந்த உயிர்த்தெழுந்த நாளின் காலை வேளையில புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். அதுதான் இந்த உயிர்த்தெழுந்த நாளின் காலையிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நற்செய்தி. இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகின்ற விஷயம், உனக்கு விரோதமாய் எழும்புகின்ற ஆயுதம் வாய்க்காதே போகும் என்கின்ற அடிப்படையிலே அந்த கல் மிகவும் பெரியதாக இருந்ததை அவர்கள் யோசித்துக் கொண்டு போகின்ற போது, அவர்கள் அதை குறித்து மனதிலே கவலையோடு போகின்ற போது, அவர்கள் ஏறிட்டு பார்த்த போது அந்த கல் புரட்டப்பட்டிருந்தது. அந்த கல் அங்கே வழிவிட்டிருந்தது. அந்த கல் அந்த இடத்திலே தடையாக இருக்கவில்லை. அந்த கல்லின் மூலமாக இவர்கள் கொண்டிருந்த அச்சம், அந்த கல்லின் மூலமாக இவர்கள் கொண்டிருந்த ஒரு பெரிய கவலை நிறைந்த சூழ்நிலை அங்கே ஒரு நொடி பொழுதிலே மாறுகிறது. அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருப்பதை காண்கிறார்கள். 4 நற்செய்திகளிலுமே இந்த பகுதிகளை ஒத்திட்டு படித்து பார்க்க என்று சொன்னால், யார் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று கலங்கிக் கொண்டிருக்கின்ற போது, யார் நமக்காக இந்த இடத்திலே செயல்பட முடியும் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கின்ற போது, ஆண்டவர் அங்கே செயல்படுவதை, ஆண்டவர் தன்னுடைய தூதனை அனுப்பி ஒரு காரியத்தை செயல்படுத்துவதை இந்த காலை நேரத்திலே புரிந்து கொண்டார்கள். ஆண்டவருக்குள் அன்பார்ந்த இறைமக்களே, காலை நேரத்திலே ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த ஆற்றல் நம்மை சந்திக்கின்றதான சூழ்நிலையிலே
நமக்கு தடையாக இருக்கின்ற எந்த ஒரு காரியமும் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆற்றலுக்கு முன்பதாக ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாகி போகும் என்பதை மறந்து போக வேண்டாம். நமக்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய வெற்றிக்கு அல்லது நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கின்ற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆற்றலுக்கு முன்பதாக அது ஒன்றுமில்லாமல் புரட்டி தள்ளப்படும் என்பதை இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆற்றல். ஒருவேளை இந்த ஆற்றலுக்கு ஈடு இணையாக மனிதனுடைய சக்தி எந்த விதத்திலையும் தடையாக இருக்க முடியாது. ஒருவேளை அந்த இடத்துல போர்ச்சேவர்கள் பலர் ஒன்று சேர்ந்துதான் அந்த கல்லை இயேசுவினுடைய கல்லறைக்கு மூடியாக வைத்தார்கள். ஆனால் ஒரு தூதனை அனுப்பி ஆண்டவர் அந்த கல்லை புரட்டி தள்ளிவிட்டார் என்று சொன்னால், நமக்காக ஆண்டவர் செயல்படுகின்ற போது, நம்முடைய பட்சத்திலே ஆண்டவர் நின்று செயலாற்றுகின்ற போது, ஒரு தூதன் மூலமாக ஒரு நொடி பொழுதிலே நமக்கு எதிராக இருக்கின்ற தடைகளை ஆண்டவர் முறித்து போடுவார் என்பதிலே சந்தேகமில்லை. உயிர்த்தெழுந்த நாளை காலை நேரத்திலே ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கின்றதை உணர்ந்தவர்களாக, ஆண்டவருடைய தூதன் நம்மோடு கூட செயல்படுகின்றதை உணர்ந்தவர்களாக, நமக்கு முன்பதாக தடையாக நிற்கின்ற காரியங்கள் காலை நேரத்திலே ஒன்றுமில்லாமல் போகின்றது என்கின்ற உணர்வோடு கூட நாம் தைரியமாய் நம்முடைய விசுவாச பயணத்தை தொடர்வதற்கு, நாம் ஆற்றலோடு கூட நம்முடைய விசுவாச பயணத்திலே அடியெடுத்து வைப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஒருவேளை இந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருப்பது மாத்திரம் நற்செய்தி அல்ல, நமக்கு முன்பதாக நிற்கின்ற அந்த தடை விலகி இருக்கிறது என்பது மாத்திரம் நற்செய்தி அல்ல. அந்த நற்செய்தி பகுதியை நீங்கள் தொடர்ந்து படித்து பார்க்க என்று சொன்னால், அங்கே தூதன் மூலமாக சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி, குறிப்பாக மார்க்கு 16ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பயப்படாதீர்கள். இந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருப்பது மாத்திரம் நற்செய்தி அல்ல, அங்கே இருந்து ஒரு குரல் ஒலிக்கின்றது, பயப்படாதீர்கள். ஒருவேளை இந்த செயலை செய்த ஆண்டவர் நாம் பயந்து போய்விடாதபடி நம்மை தைரியப்படுத்துகின்றவராக, நம்மை பலப்படுத்துகிறவராக, ஒரு பயம் நிறைந்த சூழலிலிருந்து விடுவிக்கின்றவராக நமக்குள் வாசம் பண்ணுகிறார் என்பதற்காக இந்த வார்த்தையும் அங்கே வெளிப்படுகின்றதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. கல்லறை என்பது பயம் நிறைந்த ஒரு இடம். கல்லறை என்பது ஒரு இனம் புரியாத அச்சத்தை நம்முடைய உள்ளுக்குள்ளாக உருவாக்குகின்ற இடம். ஆனால் இங்கே இருந்து தேவனுடைய குரல்களை வெளிப்படுகின்றது, பயப்படாதீர்கள். இந்த பயப்படாதீர்கள் என்கின்ற செய்தியானது இந்த உயிர்த்தெழுந்த நாளின் காலை வேளையிலே அவர்களுடைய செவியிலே தொனித்த போது அவர்களுக்கு இருந்த கலக்கம், அவர்களுக்கு இருந்த பயம், அவர்களுக்கு இருந்த இனம் புரியாத அச்சம், அவர்களிடத்திலே காணப்படுகின்ற தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் ஒரு நொடி பொழுதிலே மாறிவிட்டது என்பதுதான் அங்கே சொல்லப்படுகின்றதான செய்தி. 4 சுவிசேஷங்களிலேயும் நாம் புரட்டி பார்க்கின்ற போது இந்த உள்ளார்த்தமான செய்தியை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த காலை நேரம் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பது நாம் பயந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே நம்மை பயப்படாத இருக்கக்கூடிய ஒரு வழியை, ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த அதிகாலை நேரம் பயப்படாத இருக்கின்ற ஒரு எதிர்காலத்தை நமக்கு ஆண்டவர் உருவாக்கி கொடுக்கிறார் என்கின்றதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக அமைந்திருக்கிறது என்பதை காலை நேரத்தில் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அவர் இங்கு இல்லை, அவரை வைத்த இடத்தை பாருகிறது, காலியாயிருக்கிறது. இன்றைக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டதோ அன்று முதல் இன்றைக்கு வரைக்கும் அந்த கல்லறை காலியான கல்லறையாகத்தான் இருக்கின்றது. காலியாக இருக்கின்ற உலகத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு கல்லறை இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை வைத்த கல்லறை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் காலியாக இருக்கின்ற அந்த கல்லறை என்றால் அந்த கல்லறையால் அந்த உயிர்த்தெழுந்த ஆற்றலை அடக்கி வைத்துக் கொள்ள முடியவில்லை. அந்த கல்லறையின் மூலமாக இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய மகிமையை அப்படியே மூடி வைக்க முடியவில்லை. அந்த ஆற்றல் வீரியம் நிறைந்தது, அந்த ஆற்றல் வல்லமை நிறைந்தது. அந்த ஆற்றலுக்கு எதிராக இந்த உலகத்தின் சக்திகள் எதிர்க்க முடியாது. அந்த ஆற்றல் ஒரு மகிமை நிறைந்த ஆற்றல் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் அதே ஆற்றல் நமக்கும் இருக்கின்றது என்கின்ற புரிந்து கொள்ளுதலோடு நம்முடைய விசுவாச பயணத்தை தொடருவதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம்.
நற்கரணையை நாம் பங்கு வருகின்ற போது இந்த ஆற்றல் நமக்குள்ளாக கடந்து வருகின்றதை உணர்ந்தவர்களாய் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய சரீரமும் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ரத்தமும் என்னுடைய பயந்து கொண்டிருக்கின்ற சரீரத்திலே, என்னுடைய பலவீனமான சரீரத்திலே கடந்து வருகின்றது என்கின்ற புரிந்து கொள்ளுதலோடு கூட ஆண்டவரே, எனக்கு முன்பதாக இருக்கிற தடையை நீக்கினது மாத்திரமல்ல, எனக்கு முன்பதாக இருக்கிற தடையை நீ புரட்டி போட்டது மாத்திரமல்ல, பயப்படாதே என்று சொல்லி ஒரு தைரியமான ஒரு சூழ்நிலையிலே என்னை இந்த உலகத்திற்குள் அனுப்புகின்றே. ஆண்டவரே, இந்த சாக்கிரமத்தின் மூலமாக அந்த பலனை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திற்குள் புறப்பட்டு செல்ல ஆண்டவரே எனக்கு அருள் காரணம் என்று சொல்லி ஆண்டவருடைய சாக்கிரமத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னார். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தால் அல்லது எப்பேற்பட்ட தோல்வி நிறைந்த சூழ்நிலைக்குள் நாம் கடந்து சென்றிருந்தால் உயிர்த்தெழுந்த ஆற்றல் நம்மை ஒரு முழுமை வாழ்வுக்கு நேராக வழி நடத்தும் என்பதிலே சந்தேகமில்லை. என்றால் இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் அல்லது உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அந்த மகிமையின் பிரசன்னம் அன்றைக்கு கல்லறையை தேடி சென்ற அந்த எதிர்மறையான சிந்தையோடு கூட வாழ்ந்த அந்த கூட்டத்தை ஒரு மிகப்பெரிய ஆற்றல் நிறைந்த மிஷனரி கூட்டமாய் மாற்றினது. இந்த தேடி சென்ற கூட்டத்திலே தான் பேதுருவும் இருந்தார். இந்த தேடி சென்ற கூட்டத்திலே தான் யோவான் இருந்தார். இந்த தேடி சென்ற கூட்டத்திலே இருந்த பெண்களும் அதற்கு பிற்பாடு ஆதி திருச்சபை உருவாக்கத்திலே மிகவும் ஆற்றல் நிறைந்த அருட்பணியாளர்களாய் தங்களை அர்ப்பணித்தார்கள் என்பது வரலாறு, திருச்சபை வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஆதி திருச்சபையை வழிநடத்தின பேதுரு அப்போஸ்தலன் அந்த மேலறையின் அனுபவத்தின் மூலமாய் 120 பேர் கொண்டிருந்த அந்த அறையிலே ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பெற்றது மாத்திரமல்ல, ஒரே பிரசங்கத்திலே 3000 பேரை ஞானஸ்நானம் பெற வைத்தானே. அந்த அளவிற்கு திருச்சபை வளர்ச்சி அடைந்தது இந்த எதிர்மறை சிந்தனை கொண்டிருந்த பேதுருவினுடைய வாழ்க்கைதான். இந்த எதிர்மறை சிந்தனையோடு கூட வாழ சென்ற அல்லது தேடி சென்ற கூட்டம் தான். ஆனால் இந்த எதிர்மறை கூட்டத்தை ஆண்டவர் நேர்மறை சிந்தனையோடு கூட ஆதி திருச்சபையிலே பயன்படுத்தினார். காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு இருந்த தடையை ஆண்டவர் விலக்கி போட்டதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அவர்களுக்கு பயப்படாதவர்கள் என்ற நற்செய்தியை சொன்னதன் மூலமாய் தைரியமாய் அன்றைக்கு அந்த உலகத்திலே தங்களுடைய திருப்பணியை, தங்களுடைய அருட்பணியை செய்ய விளைந்தார்கள். கல்லறைகளிலே, நிலவரைகளிலே கதவுகளை பூட்டி வைத்துக் கொண்டு அவர்கள் ஆண்டவரை நினைத்துக் கொண்டிருந்த சூழ்நிலைதான் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி வாழ்த்தி அவர்களை ஆற்றல்படுத்தினார். அந்த ஆண்டவர் சாக்கிரமத்தின் மூலமாக இன்றைக்கும் நம்மை சந்திக்கிறார். இந்த சாக்கிரமத்தின் மூலமாக இன்றைக்கும் அவருடைய ஆற்றல், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மை சந்திக்கின்றது. ஒருவேளை கல்லறை என்கின்ற பயம் நிறைந்த அனுபவத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே எதிர்காலம் இல்லையே, இந்த உலகத்திலே தோல்வி நிறைந்திருக்கின்றது, இந்த உலகத்திலே வியாதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, இந்த உலகத்திலே பல நேரத்திலே பல விதத்திலே பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி மனக்குழப்பத்தோடு வேதனையோடு சரீர பலவீனத்தோடு நாம் வந்திருப்போமே. ஆனால் இந்த கால நேரத்திலே உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக் கொள்கின்ற போது பயப்படாதவர்கள் என்று சொல்லி அன்றைக்கு கல்லறையில் ஒலித்த அந்த குரலொலி மாத்திரமல்ல, நமக்கு முன்பதாக இருக்கின்ற வியாதி என்ற தடையை, நமக்கு முன்பதாக இருக்கின்ற கடன் பிரச்சனை என்ற தடையை, நமக்கு முன்பதாக இருக்கின்ற தோல்வி என்ற தடையை, நமக்கு முன்பதாக இருக்கின்ற பல வெற்றிடங்கள் நிறைந்த தடையை புரட்டி தள்ளுகின்ற ஆண்டவராய் இன்றைக்கு இந்த சாக்கிரமத்தின் மூலமாய், இந்த நற்கருணையின் மூலமாய் இந்த ஆண்டவர் நம்மை சந்தித்து தைரியப்படுத்த, பலப்படுத்த, தைரியமாய் இந்த உலகத்திற்குள் வாழ்வதற்குரிய ஆற்றலை தர வல்லமை உள்ளவரை அந்த ஆண்டவரை இந்த நற்கருணையின் மூலமாக பெற்றுக்கொள்வதுதான் நம்முடைய வாழ்வின் கொண்டாட்டம். ஒருவேளை இந்த ஈஸ்டர் பண்டிகை என்பது மீட்பின் கொண்டாட்டம் என்று சொன்னால், அந்த மீட்பின் கொண்டாட்டம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பயம் நீங்கி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தடை நீங்கி இருக்கின்றது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த எதிர்மறையான சிந்தனைகள் நீங்கி இருக்கிறது என்பதுதான் இந்த வாழ்வின் மீட்பின் கொண்டாட்டமாக அமைகின்றது. அந்த கொண்டாட்டத்திலே நற்கருணையிலே நாம் பங்கு பெறுகின்ற போது நிச்சயமாக நமக்கு முன்பதாக இருக்கின்ற யார் புரட்டி தருவார் என்று சொல்லி கேள்விக்குறியோடு இருக்கின்ற எல்லா அனுபவங்களையும், எல்லா சவால்களையும், எல்லா சோதனைகளையும், எல்லா விதமான பிரச்சனைகளையும் ஒரு நொடி பொழுதிலே மாற்றுவதற்கு அல்லது புரட்டி தருவதற்கு வல்லமையுள்ள ஆண்டவர் நற்கருணையின் வாயிலாக நம்மை சந்திக்கிறார். அந்த
புரிந்து கொள்ளுதலோடு கூட இன்னைக்கு நற்கரணையிலே பங்கு வருவோம். அந்த புரிந்து கொள்ளுதலோடு கூட ஆண்டவருடைய சரத்தின் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்வோம். பயப்படாதிருங்கள் என்கின்ற அந்த தைரியம் நிறைந்த வார்த்தை இன்றைக்கு ஆண்டவருடைய சரத்தின் மூலமாய், ரத்தத்தின் மூலமாய், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் மூலமாய் நம்முடைய உடலையும் நம்முடைய உள்ளத்தையும் ஆட்கொள்வதாக. அவர்கள் எப்படி எதிர்மறை சிந்தனையோடு கல்லறை தேடி சென்று திரும்பி வருகின்ற போது அருட்பணியாளர்களாய் உலகத்திற்குள் புறப்பட்டு சென்றார்களோ, அதே போல ஒருவேளை இது நாள் வரைக்கும் திருமறை சிந்தனையோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமே ஆனால், கல்லறையை தேடுகின்ற கூட்டமாய் வாழ்ந்து கொண்டிருப்போமே ஆனால், இதிலிருந்து ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை சுமந்து செல்கின்ற அருட்பணியாளர்களாய் இந்த உலகத்திற்குள் புறப்பட்டு செல்வோம். ஒருவேளை நாம் சந்திக்க இருக்கின்ற நம்முடைய எல்லா விதமான வாழ்வின் அனுபவங்களும் நம்மை வெற்றியின் பாதையை வழிநடத்த இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு துணை செய்வாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். உயிர்த்தெழுந்த அன்பின் ஆண்டவரே, ஆற்றல் இன்றைக்கும் கொஞ்சமும் மறையாமல் மங்காமல் எங்களோடு இருக்கின்றதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் சுவாமி. காலை நேரத்திலே அப்படிப்பட்ட கர்த்தருடைய பிரசன்னத்திலே நாங்கள் காத்திருந்து புதுபலனை பெற்றுக்கொள்ள அருள்கிறார். தொடர்ந்து ஆவியானவருடைய வழிநடத்தில் நாங்கள் சாக்கிரமத்திலே பங்கு பெறுகின்ற போது அந்த பலனை எங்களுக்கு நிறைவாய் தந்திருப்பதாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். வார்த்தை பெற்ற நாம் யாவரும் இருந்திருந்து நம்முடைய விசுவாசத்தை நிச்சய விசுவாச பிரமாணத்தில் இருப்போம். வானத்தையும் பூமியையும் Amen.
உங்களையும் அவருடைய குமாரனாகிய ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் பற்றி அருள் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவுது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய திரியேகருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களோடு இருந்து என்றென்றைக்கும் உங்களில் நிலைத்திருக்க கடவுது. எல்லாருக்கும் ஆகுனது கர்த்தாவே கர்த்தரே மெய்யான தெய்வ மனிதர்களின் வாழ்க்கையை சுய மாமலை பாடி வாழ்க்கையை நிறைவு செய்வோம்.
தேசங்கள் கூட்டத்தை அருட்பணியாளர்களாய் உருவாக்கின உயிர்த்தெழுந்த அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய உயிர்த்தெழுந்த ஆற்றல் எங்களையும் நிறைத்திருக்கிறது நம்பிக்கையோடு இந்த உலகத்திற்குள் அடியெடுத்து வைக்கிறோம். நாங்கள் சந்திக்கின்ற சவால் நிறைந்த இந்த உலகம் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆற்றலோடு கூட அவைகளை மேற்கொள்ளத்தக்கதான பலனையும் கிருபையும் தருகின்றேன். அந்த விசுவாச கண்ணோட்டத்திலே எங்கள் விசுவாச பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்யும். தொடர்ந்து உயிர்த்தெழுந்த மகிமை இந்த நாட்களிலே சதா காலங்களிலும் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று இயேசு ஆண்டவரின் வழியாக இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.